வணக்கம். வெல்கம் டு வர்ணரஸ் சிஆர்வி. நான் உங்க ஜெயகலா. நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏதாவது டெய்லி லைவ் வர முடியல. ஸோ ரெக்கார்டட் வீடியோவா சந்திக்கிறோம். சரிங்களா? ஓகேவா? ஒரு ஃப்ரைடே டு நம்ம சண்டே வரைக்கும் ரெக்கார்டட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஓகே. எனிவேஸ் நான் என்ன பண்றேன்னா, அப்டேட் பண்ணி குடுக்குறேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ மண்டேல நம்ம லைவ் வாரேன். சரி ஓகேவா? ஒரு இதில மாட்டிக்கிட்டேன். ஓகே. பாருங்க. இப்ப என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி டெட்டுக்காண்டி நம்ம லெசன் வைஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா, 30 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 9த் ஸ்டாண்டர்ட்ல சயின்ஸ்ல லெசன் நம்பர் 15ம் 16ம் பார்க்க போறோம். சரி ஓகேவா? 15வது லெசனும் 16வது லெசனும் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆன்சர் பார்த்ததெல்லாம் நம்ம வரடா லெசன் தலை பேட்ச் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தலை பேட்ச் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி படிக்கணும். சரியா ஓகேவா? அப்படின்னு சொல்லி விருப்பப்படக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்காண்டி இருக்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான பேட்ச் தான். என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களால ஃபுல் டைமா படிக்க முடியாது. ஸோ டெய்லி ஒரு 2 ஹார்ஸ் தான் இது கிளாஸே போகும். சரிங்களா? ஓகேவா? ஸோ 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். சரிங்களா? அது போக மொத்தம் 120 நாள் செஷன். 100 டேஸ்ல கிளாஸ் கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ஓகேவா? அது மாதிரி நிறைய டெஸ்ட் இது மாதிரி என்ன சொல்ல தேவையான வழிகாட்டுதல் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஃபில் பண்ணீங்கன்னா டீமே கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹோம் மேக்கர்ஸ் உங்களுக்கான பேட்ச் தான் தலைவர் பேட்ச். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி படிக்கணும். 2 பேப்பர் 1 அண்ட் 2க்காண்டி ஆன்லைன் கிளாஸ் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் பேட்ச். புது பேட்ச் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம். ஈவினிங் 6 to 9 PM தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். நீங்க வீட்ல இருந்தே ஆன்லைன்லேயே கவனிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகேவா? எங்கேயும் போய் என்ன சொல்ல அலையணும், டைம் வேஸ்ட் ஆகாது. வீட்லயே என்ன சொல்ல ஒர்க் போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வீட்ல உட்காந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சுக்கலாம். சரியா? இல்ல என்னால லைவ் வர முடியாது அப்படின்னா, நீங்க ரெக்கார்டு வீடியோ பார்க்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஈவினிங் வேலை இருக்கும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு எப்ப வேலை கிடைக்குமோ அப்போ சாரி எப்ப எப்ப நேரம் கிடைக்குமோ அப்போ நீங்க உட்காந்து இந்த ஃப்ரீ டைம்ல அப்லோட் வீடியோவ போட்டு பார்த்துக்கலாம். சரி ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஃபார் மோர் டீடைல்ஸ் நாங்க அட்மிஷன் போடணும் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ பிஎட் படித்த மாணவர்களுக்கு இந்த தகவல்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி 2026க்கான குரூப் 4 குரூப் 2A எக்ஸாம்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா புது பேட்ச் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் அவைலபிளா இருக்கு. புது பேட்ச் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகேவா? ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எஸ்ஐபிசிக்கும் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். சரி ஓகேவா? எஸ்ஐபிசிக்கும் நம்ம கிட்ட பேட்ச் போயிட்டு இருக்கு. அந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு தேவையான பேட்ச் நம்பர் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரி ஓகேவா? ஆனா டெட்டுக்கு மட்டும் என்ன சொல்றோம்னா ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்கும். ஆஃப்லைன் கிளாஸ் இல்லை. சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு கிளாஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டெட் எக்ஸாம் தான் போடணும் அப்படிங்கிறது ஆப் டெஸ்ட் தான் வந்துடும். சரி ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டான கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரி ஓகே. அடுத்தாப்புல பாருங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நிறைய பிரான்ச் மொத்தம் 20 பிரான்ச் இருக்கும். உங்களோட நியர்பை பிரான்ச் இருக்கும். நீங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் மோர் டீடைல்ஸ் டவுட் இருந்துச்சுன்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கூட கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாஸ்க்குள்ள போலாமா? இன்னைக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னைக்கு லெசன் நம்பர் 15ம் 16ம் போகிறோம் 9th ஸ்டாண்டர்ட்ல. அதுக்கப்புறம் ஹூ நேம்டு தி எலமெண்ட் கார்பன் ஃப்ரம் தி லட்டின் வேர்ட் கார்போ மீனிங் கோல். நிலக்கரி பொருள்படும் கார்போ எனும் வார்த்தையிலிருந்து கார்பன் என்று பெயரிட்டவர் யாருப்பா? யார் இந்த மாதிரி எலமெண்ட் கார்பன் சொல்லி பேர் வச்சாங்க? ஃப்ரம் தி லட்டின் வேர்ட் கார்போ மீனிங் கோல்னு சொல்லி சொல்றோம். யாருப்பா பேர் வச்சா? யார் பேர் வச்சான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம யாரு ஆண்ட்ரே லவாய்சியர் அப்படிங்கிறதான் பேர் வச்சார். சரி ஓகேவா? ஆண்ட்ரே லவாய்சியர் அப்படிங்கிறதான் பேர் வச்சார். ஓகேவா? சரி ஓகே. அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாமா? 2வது கொஸ்டின் பாருங்க. டெய்லி நம்ம 30 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இனிஷியர் did Smithson Tennant prove that the diamond is made up of only carbon. அதாவது என்ன பண்ணுவாங்க இவர் மெனக்கட்டு டைமண்ட வாங்கி கொளுத்தி விட்டுருவாரு. யாராவது கொளுத்தி விடுவோமா? டைமண்ட் கார்பனால் ஆனதுதான். ஆக்சுவலா அவரோட கான்செப்ட் படி கார்பன் என்னன்னா நிலக்கரியில கார்பன் தான் இருக்கு. அப்ப டைமண்ட் என்னதுன்னா கார்பன் தான் இருக்கு. சரி அப்ப கொளுத்தி விட்டோம் அப்படின்னா அது வெயிட் மாறுதா மாறலையா? அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு கிளாஸ் சேர்ல என்ன பண்ணுவாருன்னா நல்லா மூடிட்டு உள்ள கொளுத்தி விட்டுருவாரு. வெயிட் செக் பண்ணி வைக்கும்போது அப்படியே தான் இருக்கும். மெனக்கட்டு டைமண்ட வாங்கி யாராவது கொளுத்துவாங்கன்னு கேட்டா இவர் கொளுத்திருக்காரு. 1796 இந்த பெருமை இவரே சார்ந்தது. ஓகேவா? 3வது விஷயம் பாருங்க. Carbon compounds obtained from living organisms like plants and animals are called dash.
தாவரங்கள் மற்றும் விலங்குகள் போன்ற உயிரினங்களிலிருந்து பெறப்படும் கார்பன் சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சரி, என்னப்பா சொல்றோம்? என்ன சொல்றோம்? பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருந்து வரக்கூடிய கார்பன், அந்த அந்த அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கார்பன் சேர்மங்கள் வந்து எவ்வாறு சொல்றோம்? என்னன்னு சொல்றோம்? கண்டுபிடிங்க, ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. அதை நோட் பண்ணிட்டே வாங்க. சரி, எத்தனை கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் சொல்றீங்கன்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல எனக்கு போட்டு விடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. ஸோ பார்ப்பேன். சரி, ஓகேயா? ஸோ இதுக்கு என்ன சொல்றோம்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கிற கரிம சேர்மங்கள், அதாவது என்ன சொல்லலாம், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ், உயிருள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இருக்கிறது ஆர்கானிக். அதே இது உயிரற்ற பொருட்கள் அப்படின்னா அது வந்து இன்ஆர்கானிக் சொல்லி பேசுவோம். சரி, ராக்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னா அது வந்து இன்ஆர்கானிக் சொல்லி பேசுவோம். சரிங்களா? அடுத்து அப்ப 4வது கொஸ்டின் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 4 என்னதுன்னா, which of the following is an example of an inorganic carbon compound? பின்வருவனவற்றில் எது கனிம கார்பன் சேர்மத்திற்கு உதாரணமாகும்? சொல்லுங்க பாப்போம். எக்ஸாம்பிள் ஆஃப் an inorganic carbon compound என்னன்னு சொல்றோம்? கனிம கார்பன் சேர்மத்திற்கு உதாரணமாகும் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் கார்பனேட் தான். என்ன ஆன்சர்? கால்சியம் கார்பனேட் தான். சரிங்களா? ஓகேவா? 5வது கொஸ்டின் பாருங்க. கார்பனோட இணைதிறன் என்னதுப்பா? வேலன்சி ஆஃப் கார்பன். கார்பனோட இணைதிறன், சரியா, வேலன்சி ஆஃப் கார்பன் என்னவா இருக்கும்? கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 6. சரியா? 6 தான். சரியா? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது இருக்கும். அதாவது 8 எலக்ட்ரான் 2வதுல உட்காந்துருக்கலாம். ஆனா நமக்கு வந்து 2 போனுச்சுன்னா 4 தானே இருக்கும். அப்ப 4 ஃபில் ஆயிட்டான்னு கேட்டா ஃபில் ஆகல. 8 தான் ஃபில் ஆயிருக்கும். சரி, 8னா தான் ஃபில் ஆயிருக்கும். ஸோ வந்து 4 தான் என்ன சொல்லலாம், வேலன்சி ஆஃப் கார்பன் சொல்லி சொல்றோம். ஓகேவா? 5வது கொஸ்டின் பாருங்க. The property of an element to form a long chain by bonding with atoms of the same element is called dash. ஒரே தனிமம் அதே தனிமத்துடனோ அல்லது மற்ற தனிமங்களுடனோ இணைந்த நீண்ட சங்கிலியை உருவாக்கும் பண்பு வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. இந்த மாதிரி ஒரு லாங் செயினை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. என்ன ப்ராப்பர்ட்டி? என்ன ப்ராப்பர்ட்டின்னு கேட்டீங்கன்னா, கேட்டனைசேஷன் சொல்லக்கூடிய சங்கிலி தொடர் அடக்கம் தான். அதாவது கார்பன் காரமா சேர்ந்து அது கூட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு லாங் செயின் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். 7வது கொஸ்டின் பாருங்க. காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட் ஆர் கால்ட் டேஷ். ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடை வேறுபட்ட கட்டமைப்பையும் கொண்ட சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சரியா? ஓகேவா? சரி, ஓகே. என்ன சொல்றாங்க? ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் வேறுபட்ட கட்டமைப்பையும் கொண்ட சேர்மங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்காங்க. அதை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐசோமாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாற்றியங்கள் அப்படின்னு பேசுறோம். என்னன்னு பேசுறோம்? ஐசோமாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாற்றியங்கள் சொல்லி பேசுறோம். ஓகேவா? 8வது கொஸ்டின் பார்க்கலாமா? விச் allotrope of carbon is the hardest natural substance? கார்பனோட எந்த புறவேற்றுமை வடிவம் இயற்கையில் மிக கடினமான பொருள்? அதாவது கார்பனோட வெவ்வேறு ஃபார்ம் தான் அல்லோட்ராப்புகள் சொல்லி பேசுவாங்க. மாற்றியங்கள் சொல்லி சொல்றோம்ல, அந்த கார்பனோட அனதர் ஃபார்ம் தான் என்ன சொல்றோம்னா கிராஃபைட், புலோவைன், டைமண்ட், கிராஃபைன் இந்த மாதிரி பேசுறோம். இதுல இருக்கிறதுலே ஹார்டான சப்ஸ்டன்ஸ் வந்து என்னது? உங்களுக்கு தெரியும், விலை உயர்ந்த பொருள் கூட. என்னதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, என்னது? இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுப்பா? என்னன்னு கேட்டீங்கன்னா டைமண்ட் தான். சரி, ஓகேவா? டைமண்ட் இஸ் மேட் ஆஃப் கார்பன் தான். அது வந்து என்ன சொல்றோம்னா இருக்கிறதுலே இயற்கையாவே கடினமான பொருள். நமக்கு வந்து ஒரு இது இருக்கு, ப்ராபப்லாம் கொடுத்துருக்காங்களே, டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் அப்படின்னு இந்த மாதிரி கேட்டிருக்காங்கல்ல. சரி, ஓகேவா? அதெல்லாம் allotrope of carbon, hardest natural substance சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஓகேவா? 9th கொஸ்டின் பாருங்க. In which allotrope are carbon atoms arranged in hexagonal layers held by weak van der Waals forces? எந்த புறவேற்றுமை வடிவத்தில் கார்பன் அணுக்கள் அறுங்கோண அடுக்குகளாக வலுக்குறைந்த van der Waals விசையினால் பிணைக்கப்பட்டன? இதெல்லாம் படிச்சாதான் சொல்ல முடியும். ஆனா முக்கியம். சரியா? படிச்சாதான் சொல்ல முடியும். சொல்லுங்க பாப்போம். என்னன்னு சொல்லி சொல்றோம்? என்ன சொல்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கிராஃபைட்டை தான் சொல்லி சொல்றோம். கிராஃபைட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றோம்னா, இது வந்து மெட்டலா நான் மெட்டலான்னு கேட்டா நான் மெட்டலுங்க, அலோகம்.
சரியா? உலோகம் கிடையாது, அலோகம். ஆனா அலோகத்திலேயே பளபளன்னு இருக்கும். நல்லா ஷைனிங்கா இருக்கும். சரி எப்படி இருக்கும்? நல்லா பளபளன்னு இருக்கும். மெட்டல்ஸ் தான் ஷைனிங்கா இருக்கும். ஆனா இங்க நான் மெட்டல் ஷைனிங்கா இருக்கிறது வந்து என்ன சொல்றோம்னா, கிராஃபைட் தான் பேசுறோம். கிராஃபைட் நல்லா ஷைனிங்கா இருக்கும். குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டிங்க. சரி ஓகேவா? அதாவது வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நல்லா வந்து கடத்தும். சரியா? வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நல்லா கடத்தும். மெல்லிசா இருக்கும், ஈஸியா உடைஞ்சிரும். அதான் கிராஃபைட் வச்சிருக்கோம். சரி ஓகேவா? 10வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபுளரின்? பக்மிலிஸ்டட் ஃபுளரின். அதோட பக்கி பால்னு சொல்லுவாங்க. அதோட ஃபார்முலா என்னன்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க அப்போ. பக்கி பால், பக்மிலிஸ்டட் ஃபுளரின். அதோட ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லுங்க. என்னவா இருக்கும்? செட் பாக்ஸ்ல போடுங்க. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா C60பா. சரியா ஓகேவா? கார்பன் 60. சரியா ஓகேவா? சிக்கன் 65 மாதிரி கார்பன் 60. ஓகேவா? சரி ஓகே. அதாவது 11வது கொஸ்டின் பாருங்க. which gas is produced when carbon or its compound are bond in the presence of oxygen? கார்பன் அல்லது அதன் சேர்மங்களை ஆக்சிஜனுடன் எரிக்கும் போது உருவாகும் வாயு வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களை ஆக்சிஜனுடன் எரிக்கும் போது உருவாகும் வாயு வந்து என்னன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன கேஸ் லிபரேட் ஆகும்னு சொல்லி கேட்காங்க. எந்த பொருளை எரிச்சாலும் இந்த மாதிரி இந்த கேஸ் தான் லிபரேட் ஆகும். அது ஈஸியான கேஸ் தான். அதாவது இன்னொரு கேஸ் சொல்லியிருப்பாங்க. எது வந்து எரிதலை ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதனால எது வந்து எரிதலை தடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடுக்கிறதோட ஆன்சர் தான் இதுக்கும் வரும். சரி என்ன சொல்றோம்னா CO2. எரிச்சோன்னா என்ன வரும்? கார்பன் டை ஆக்சைடு சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தான் CO2 தான் வரும். ஓகேவா? இந்த பொருள் வந்து என்ன பண்ணும்னா ஒரு பொருள் எரியறதை தடுக்கும். சரி அதே இது ஒரு பொருள் எரியறதை ஊக்குவிக்கிறது வந்து யாருன்னா நம்ம ஆக்சிஜன். O2 தான் என்ன பண்ணணும் ஊக்குவிக்கும். சரிங்களா? ஓகேவா? 12வது கொஸ்டின் பாருங்க. ரெசிட் கோட் ஃபார் பிவிசி பிளாஸ்டிக். பிவிசி பிளாஸ்டிக்கோட ரெசிட் கோட் கேட்டிருக்காங்க. அதாவது பிளாஸ்டிக்னு ஒரு பார்ட்டிக்கா வரும். அதுல எப்படி படிங்க அப்படின்னா, இப்போ பாலிவினைல் குளோரைடு அப்படின்னா அதோட மோனோமர் என்னது? இப்போ உதாரணத்துக்கு பாலித்தீன் அப்படின்னா என்ன சொல்றது? சரி என்ன சொல்ல பாலிமர் அப்படின்னா சின்ன சின்ன மோனோமர் சேர்ந்ததெல்லாம் பாலிமர்னு சொல்லி சொல்றோம். அதே மாதிரி இப்போ பிவிசி வந்து இப்போ இதோட நம்பர் சொல்லிடுறேன் 3. இது நமக்கு தேவையில்ல. நமக்கு என்ன தேவைன்னா இப்போ பாலிவினைல் குளோரைடு அப்படிங்கிறது எதாவது ஆனதுன்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய வினைல் குளோரைடால் ஆனது. புரியுதா? இந்த வினைல் குளோரைடால் ஆனது அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி தான் சொல்லிருக்கோம். இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. பாலிவினைல் பிவிசி அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேவா? அதை வந்து படிச்சுக்கோங்க. சில இது யூசஸ் கொடுத்துருப்பாங்க. இதை இங்கதான் யூஸ் பண்றோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? 13வது கொஸ்டின் பாருங்க. which toxic materials are found in PVC plastics that can interfere with human hormones? இது கேட்பாங்க. அதாவது மனித ஹார்மோன்களை பாதிக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்கள் பிவிசி நெகிழியுடன் சேர்க்கப்படுவது என்னதுன்னு சொல்லி கேட்காங்க. சொல்லுங்க அப்போ. என்னன்னு சொல்லி சொல்லுங்க. ஆப்ஷன் ஏபிசிடி பிஸ்பெனால் ஏ, தாலைசிஸ், ஸ்டைரின், புரோமினேட்டட் ஃப்ளேம் ரிட்டார்டன்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்? ஆன்சர் எழுதுப்பா. தாலேட்டுன்னு சொல்லி சொல்றோம். சரியா? தாலேட்டுகள். ஓகேவா? 14வது கொஸ்டின் பாருங்க. which resin code identifies polyethylene terephthalate commonly used for water bottles? நார்மலா யூஸ் பண்றோம்ல வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் பண்றதுக்கு வந்து என்ன ரெசின் கோட் வந்து யூஸ் பண்றோம்னு கேட்காங்க. நார்மலா வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்றது என்ன சொல்றோம்? பிஇடின்னு சொல்றோம். பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட். சரியா ஓகேவா? சில ஃபுல் ஃபார்ம் வச்சுக்கோங்க. சரியா? ஃபுல் ஃபார்ம் வச்சுக்கோங்க. இப்போ HDPனா ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன், LDPனா லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 15வது கொஸ்டின் பாருங்க. in which year தமிழ்நாடு கவர்மெண்ட் issued an order to ban the use of single use plastic? தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ வந்து பேன் பண்ணுச்சுன்னு கேட்காங்க. அதாவது பேன் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா பண்ணிட்டாங்கப்பா. அபிஷியலா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அது என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ண பிளாஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணுவோம். சரியா ஓகேவா? பண்ணுவோம். அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. அதன்படி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
அது எப்போனா ஜனவரி மாசம் 2019 சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு சரி ஓகேவா? 16வது விஷயம் பாருங்க. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் டயாமீட்டர் ஆஃப் வைரஸ் தட் காசஸ் காமன் கோல்ட் அண்ட் ஃபீவர்? சாதாரண சளி மற்றும் காய்ச்சல் உருவாக்கக்கூடிய வைரஸோட விட்டம் சுமார் எவ்வளவுன்னு சொல்லி கேட்காங்க. எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. 1 நானோமீட்டரா, 10 நானோமீட்டரா, 30 நானோமீட்டரா, இல்ல 100 நானோமீட்டரா? என்னன்னு சொல்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா 100 நானோமீட்டர். சரியா ஓகேவா? 100 நானோமீட்டர் சொல்லி சொல்றோம். 17வது கொஸ்டின் பாருங்க. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்ட் டு ஸ்டடி த சர்ஃபேஸ் ஆஃப் த நானோ பார்ட்டிகல்ஸ் வித் ஹை ரெசல்யூஷன்? அதாவது நானோ துகள்களின் மேற்பரப்பை துல்லியமாக ஆய்வு செய்ய பயன்படும் கருவி வந்து என்ன சொல்லி கேட்காங்க? நானோ துகள்களின் மேற்பரப்பை துல்லியமாக ஆய்வு செய்ய பயன்படும் கருவி வந்து என்னன்னு சொல்லி கேட்கும். என்ன மைக்ரோஸ்கோப்? ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். செம்மின் சொல்லக்கூடிய ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். 18வது கொஸ்டின் பாருங்க. The word drug is derived from the French word drug, which means dash. ட்ரக் என்ற சொல்லானது ட்ராக் என்ற பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. அதன் பொருள் என்ன? அதன் பொருள் என்ன? அதோட பொருள் வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ரை ஹர்ப்னு சொல்லக்கூடிய காய்ந்த மூலிகை. ட்ரை ஹர்ப்னு சொல்லக்கூடிய காய்ந்த மூலிகை. 19வது கொஸ்டின் பாருங்க. Which of the following is a source of drug penicillin? பெனிசிலின் சொல்லக்கூடிய மருந்தோட மூலம் வந்து என்ன சொல்லி கேட்காங்க? ஆதாரம். சரியா? சோர்ஸ் வந்து என்ன சொல்லி கேட்காங்க? பெனிசிலின் வந்து எதுல இருந்து எடுக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க. ஜென்ரலா தான் கேட்டிருக்காங்க. நான் இதை பத்தி டேட்டா வந்து சொல்றேன். மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய நுண்ணுயிரி தான். என்ன மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லி சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா பூஞ்சைன்னு சொல்லக்கூடிய பங்கை தான். பங்கையில இருந்து இருக்காங்க. பெனிசிலின் என்ன பூஞ்சையில இருந்து இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பெனிசிலியம் நொட்டேட்டம். என்ன பேரு? பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படிங்கக்கூடிய பங்கஸ்ல இருந்து இருக்காங்க. சரியா ஓகேவா? இந்த பங்கஸ்ல தான் பெனிசிலின் மருந்து வந்து தயாரிக்கப்படுகிறது. ஓகேவா? இந்த இதை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அலெக்சாண்டர் பிளமிங். சரியா? அலெக்சாண்டர் பிளமிங் தான் என்ன பண்ணாருன்னா அந்த பெனிசிலின்ங்கிற மருந்தை வந்து கண்டுபிடிக்காரு. எப்ப கண்டுபிடிக்காருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா 1928 தான் கண்டுபிடிக்காரு. சரியா? ஓகே. 20வது கொஸ்டின் பாருங்க. விச் கேஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அனஸ்தெடிக் டியூரிங் மைனர் டென்டல் சர்ஜரி? அதாவது இந்த மாதிரி பல் மருத்துவ சிகிச்சை செய்யும்போது மயக்க மருந்து கொடுப்பாங்கல்ல லைட்டா, அந்த மயக்க மருந்து பேர் என்ன சொல்லி கேட்காங்க? கேட்கலாம். சொல்லுங்கப்பா. என்ன சொல்றோம்? ஆன்சர் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு சொல்றோம். இதுதான் லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லி சொல்றோம். ஆமா, இது லாஃபிங் கேஸ்ன்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஓகே, பார்ப்போம். ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ்ங்கிறது என்ன பண்ண ஹெல்ப் பண்ணுது? சரி, ஆன்டிபயோட்டிக்ஸ் காய்ச்சல் நிவாரணிகள் உதாரணத்துக்கு பேராசிட்டமால் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்காங்க. பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுதா, இல்லை கம்மி பண்ணுதா, வலியை மட்டும் போக்குதா, இல்லைன்னா காயங்களை ஆற்ற உதவுதா?
ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, பாடி டெம்பரேச்சர் கம்மி பண்ணுது. லோயஸ்ட் பாடி டெம்பரேச்சர். 22வது கொஸ்டின் பாருங்க. ஹூ டிஸ்கவர்ட் த ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் இன் 1929? அதாவது நமக்கு புக்லயே 2 இயர் இருக்கும். சரி ஓகேவா? ஒண்ணு 1928 குடுத்துருப்பாங்க. அலெக்சாண்டர் ஃபிளெமிங் வந்து பெனிசிலினை கண்டறிந்தார். அதுக்கு வந்து என்ன நிக்நேம் சொல்றாங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுருங்க. அது மாரி 1928லயே என்னோட பேர் அத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ 2 வருஷமும் இருக்கும். உங்களுக்கு நமக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி இப்ப என்ன எழுதுறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பான். 2028 வச்சிருப்பான், இல்ல 29 வச்சிருப்பான். நீங்க ஒருவேளை 2 வச்சிருந்தான்னா, போத் ஏ அண்ட் பி அந்த மாதிரி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இல்ல ஏதாவது ஒண்ணுதான் குடுத்திருப்பான். அப்படி ஏதாவது அவன் மிஸ் மேட்ச்சா இருந்துச்சுன்னா, கொஸ்டின் யாராவது போட்டு, யாராவது கேஸ் போட்டு என்ன பண்ணிருவாங்க? மார்க் வாங்கி தந்துருவாங்க. சரிங்களா? ஓகேவா? சரி ஓகே. இப்போதைக்கு என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பெனிசிலின் வந்து என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் ஃபிளெமிங் தானே? சரி ஓகே. ஆன்சர் வந்து அலெக்சாண்டர் ஃபிளெமிங். சரியா? எட்வர்ட் ஜென்னர் என்ன கண்டுபிடிச்சாரு? சொல்லுங்க. எட்வர்ட் ஜென்னர் என்ன கண்டுபிடிச்சாரு? எட்வர்ட் ஜென்னர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் தான் தடுப்பூசின்னு சொல்லக்கூடிய வேக்சினை கண்டுபிடிச்சார். வேக்சினை கண்டுபிடிச்சது எட்வர்ட் ஜென்னர். லூயிஸ் பாஸ்டர் என்ன பண்ணியிருப்பாரு? லூயிஸ் பாஸ்டர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பால் பதப்படுத்தக்கூடிய முறை பாஸ்டர் ஆக்குதல், பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. சரிங்களா? மெண்டல் என்ன பண்ணியிருப்பாரு? மெண்டல் என்ன பண்ணியிருப்பாரு சொல்லிருக்காங்க, இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ், மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ் சொல்லியிருப்பாரு. சரியா? ஓகே. 23வது கொஸ்டின் பாருங்க. விச் ரேடியோ ஐசோடோப் இஸ் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை த லொகேஷன் ஆஃப் பிரெயின் டியூமர்ஸ்? மூளை கட்டி உள்ள இடத்தை கண்டறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் என்ன சொல்றோம்? பிரெயின் டியூமர் இருக்கா இல்லையா சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன ஐசோடோப் பயன்படுத்துறோம்? கண்டுபிடிச்சாச்சா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அயோடின். அயோடின் வந்து 31 அப்படிங்கறத என்ன சொல்றோம்னா, மூளையில இருக்கக்கூடிய கட்டி இருக்கான்னு நினைச்சு கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? 24வது கொஸ்டின் பாருங்க. கார்பன் 14 ஐசோடோப் இஸ் யூஸ்டு டு determine the age of dash. கார்பன் 14 ஐசோடோப் பயன்படுத்தி எதோட வயதை தீர்மானிக்க பயன்படுகிறது? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாசில்ஸ் அண்ட் ஏன்ஷியன்ட் ட்ரீஸ், அதாவது பழமையான அந்த புதைபடிவ மரங்கள் அது விலங்குகள் தான் என்ன சொல்றோம்னா வயசை வந்து கண்டுபிடிக்க யூஸ் பண்றாங்க. 25வது கொஸ்டின். கேன்சரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுது. அங்க வந்து கேன்சரை பயன்படுத்திருக்கு. ஓகேவா? கேன்சரோட ட்ரீட்மெண்ட் என்னப்பா ஆன்சர்? ஆன்சர் வந்து கோபால் 60. இன்னொன்னு கூட என்ன வரும்னா கோல்டு 198. சரியா? கோல்டு தங்கம் 198 அப்படிங்கிறது வரும். சேர்ந்துதான் வரும். சரிங்களா? ஓகேவா? அடுத்தாப்புல பார்க்கலாம். 26வது கொஸ்டின் பாருங்க. மாடர்ன் ஆர் சப்ஸ்டன்சஸ் யூஸ்ட் இன் விச் டைப் ஆஃப் டையிங் ப்ராசஸ்? மாடர்ன் சொல்லக்கூடிய இந்த நிறமூன்றிகள் எந்த வகை சாயம் எழுதும் வகையில் பயன்படுத்தப்படுகின்றன? இன்டைரக்ட் டைஸ் மறைமுக சாயங்கள்ல பயன்படுத்துறாங்க. சரி ஓகேவா?
27வது கொஸ்டின் பாருங்க. இண்டிகோ இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் டைப் ஆஃப் டை? இண்டிகோ வந்து என்ன மாதிரி டைன்னு சொல்லி கேட்காங்க. இண்டிகோ எந்த வகை சாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு? இண்டிகோ என்ன சொல்றோம்? வேட் டைன்னு சொல்லி சொல்றோம். சரியா? வேட் டைன்னு சொல்லி சொல்றோம். தொட்டி சாயம். 28வது கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மைக்ரோ நியூட்ரன் ப்ரொவைடட் பை கெமிக்கல் ஃபெர்டிலைசர்? வேதியியல் உரங்கள் மூலம் வழங்கப்படும் முதன்மை ஊட்டச்சத்துன்னு சொல்லி சொல்றோம். முதன்மை ஊட்டச்சத்து வந்து என்னன்னு சொல்லி கேட்போம். சரி, என்ன சொல்றோம்? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். சரி, ஓகேவா? என்பிகே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? 29வது கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த pH லெவல் ரேஞ்ச் ஆஃப் சாயில் தட் farmers usually check for better crop production? அதாவது வாட் இஸ் த pH லெவல் ரேஞ்ச்? அதாவது என்ன சொல்றாங்க கொஸ்டின்? பயிர்களை தேர்வு செய்ய பொதுவாக மண் எந்த அளவை சோதிப்பார்கள் சொல்லி கேட்டோம்னா, அதாவது இங்கிலீஷ்ல கொஸ்டின் வந்து ஆன்சரே கொடுத்துட்டாங்க. அதாவது எதை சேர்ப்பாங்கன்னா pH தான் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். pH வேல்யூ பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மண்ணில் வந்து என்ன மாதிரி பயிர்கள் வந்து வளரும், எது வளராது, அந்த மாதிரி முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகேவா? 30வது கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபுட்ஸ் தட் ஆர் நெசசரி ஃபார் த growth and repair of body cells are called. உடல் வளர்ச்சி மற்றும் செல்களை பழுதுபார்க்க தேவையான உணவுகள் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. என்ன உணவுப்பா? நீங்க தான் சொல்லணும். ஓகேவா? என்ன உணவு? உடல் வளர்ச்சி மற்றும் செல்களை பழுதுபார்க்க தேவையான உணவுகள் என்னது? இதுக்கான ஆன்சர் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா 30வது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாடி பில்டிங் ஃபுட்டான புரோட்டீன். புரோட்டீன் ரிச் ஃபுட் என்னலாம் சொல்லுவோம்? புரோட்டீன் ரிச் ஃபுட் என்னலாம் சொல்லுங்க? நான்வெஜ்ல எக், மீட் அந்த மாதிரி ஐட்டங்கள். வெஜ்ல வந்து எழுத விஷயம் பாத்தீங்கன்னா சோயாபீன். சரியா? ஓகேவா? சோயாபீன் சொல்லிருக்கோம். 31வது கொஸ்டின் பாருங்க. விச் கெமிக்கல் காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் as a food preservative to prevent damage caused by microorganism? நுண்ணுயிர்களால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து உணவை பாதுகாக்க உணவு பதப்படுத்தியாக பயன்படும் வேதிப்பொருள் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. என்னவா இருக்கும்? 4 ஆப்ஷன் இருக்கு. என்ன சொல்றோம்? சோடியம் பென்சாய்டு. சரி, ஓகே. என்ன சொல்றோம்? சோடியம் பென்சாய்டு. ஓகேவா? 32வது கொஸ்டின் பாருங்க. இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் விச் கெமிக்கல் இஸ் யூஸ்ட் டு விஷுவலைஸ் ஹிடன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஆன் டாக்குமெண்ட்ஸ்? அதாவது தடய அறிவியல் சோதனையில் ஆவணங்கள் மறைந்துள்ள கைரேகைகளை கண்டறிய பயன்படும் வேதிப்பொருள் வந்து என்னன்னு சொல்லி கேட்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நின்ஹைட்ரைன். சரி, ஆன்சர் என்னது? நின்ஹைட்ரைன். 33வது கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த ஃபோர் மெயின் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் பை ஃபாரன்சிக் ஃபாலோட் பை ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி டியூரிங் கெமிக்கல் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்? அதாவது அது வந்து என்ன வரும்? ஜெனரலா கேட்காங்க. எவிடன்ஸ் கலெக்ஷன், அனலைசிஸ், டிஸ்கஷன், ரிப்போர்ட்டிங். ஓகேவா? 34வது கொஸ்டின் பாருங்க. பிரெத் அனாலிசிஸ் ஆரஞ்ச் கலர் ஆஃப் சொல்யூஷன் சேஞ்சஸ் டு விச் கலர் when it reacts with alcohol? அதாவது குளிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு ஊத சொல்லுவாங்கல்ல. அந்த ஊதும் போது ஆரஞ்சு கலர் என்ன கலரா மாறும்னு கேட்காங்க. என்ன கலரா மாறும்? ஆரஞ்சு வந்து கிரீன் கலரா மாறும். பச்சை கலரா மாறும். 35வது கொஸ்டின் பாருங்க. விச் பிரான்ச் ஆஃப் கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் தி ஸ்டடி ஆஃப் மேட்டர் அட் ஸ்கேல் ஆஃப் 1 பை 0 போட்டு அட் மீட்டர் சொல்லி கேட்டோம்னா என்ன கெமிஸ்ட்ரி? ஈஸியா சொல்லிடலாம். எத்தனை ஜீரோ இருக்குன்னா 10 பவர் 9 ஜீரோ இருக்கு. 1 பை 10 பவர் 9. அது எப்படி மாறும்னா 10 பவர் மைனஸ் 9. அப்ப 10 பவர் மைனஸ் 9 என்னது? என்ன சொல்றோம்? 10 பவர் மைனஸ் 9 என்னதுப்பா? நானோ வேதியியல் சொல்லக்கூடிய நானோ கெமிஸ்ட்ரின்னு சொல்லி பேசுவோம்.
சரி ஓகேவா? எத்தனை கொஸ்டின் பார்த்துருக்கோம்? 35 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் பார்த்துட்டு வந்துரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு என்ஆர்எஸோட பிரான்ச் வந்து மொத்தம் 28 பிரான்ச்சஸ் இருக்கு. உங்களோட நியர்பை பிரான்ச்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாரி டிஎன்பிஎஸ்சி 2026க்கான ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 4, குரூப் 2 எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் நம்ம என்ஆர்எஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண அப்படின்னா புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி மண்டே வந்து புது புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபார் 4 டேஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அதனால டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து எஸ்ஐபிசிக்கான நோட்டிஃபிகேஷன் அதில் எதிர்பார்ப்பு இருக்கு. அது படிக்கிறனாலும் பயன்படுத்திக்கலாம். சரி ஓகேவா? இதுக்கப்புறம் பாருங்க 10th பேப்பர் 1, 2க்காண்டி ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2வது வருஷம் போயிட்டு இருக்கு. புது பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரியா? ஓகே. அதே மாதிரி தலைவி பேட்ச் வந்து என்ன பண்றோம் 2வது வருஷம் லான்ச் பண்ணியிருக்கோம். தலைவி பேட்சோட ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுங்க, டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்கான உமன் ஆஸ்பிரண்ட்ஸ்கானே வந்து கொண்டு வந்து டெய்லி வந்து உங்களுக்கு வந்து 2 மணி நேரம் கிளாஸ் வந்து இருக்கும். சரி ஓகேவா? ஸோ பெண்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான பேட்ச் தான் வந்து இது. இதை ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1-2 டேஸ்ல வந்து சிலபஸ் கவர் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவாங்க டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபார் மோர் டீடைல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு அதை ஃபில் பண்ணி டீமே கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. சரியா ஓகேவா? உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல 2 லெசன் பார்த்துருக்கோம். எந்த லெசன்லாம் லெசன் நம்பர் 16ம் 15 16ம் பார்த்துருக்கோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டுமாரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் தான் லெசன் நம்பர் 17ம் 18ம் பார்க்க போறோம். சரி ஓகேவா? 17ம் 18ம். ஸோ வந்து மறக்காம படிச்சுட்டு வாங்க. சரி ஓகேவா? ஃபார் மோர் டீடைல்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுல மறக்காம சேனலை பார்த்துட்டே வாங்க. அதே மாதிரி கிளாஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. சரி ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஎட் டெட் படிக்கிறதுக்கு விரும்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டாடா பை பை.